இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதுமே திருப்பு முனை அப்படிங்கிற தலைப்புல நம்ம தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது சாத்தியமே இல்லாத விஷயங்களையும் கூட தேவன் சாத்தியமாக்குகிறார். அதை தான் பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய சில சூழ்நிலைகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே சில பிரச்சனைகள் வரும்போது இதுக்கு மேலே என்னால் எதுவுமே செய்ய முடியாது, இது எப்படி எனக்கு சரியாகும், நான் எங்கே போவேன், யார் எனக்கு உதவி செய்வா அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இது முடியவே முடியாது அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? அந்த இடத்துல தேவன் அதை நமக்காக முடித்து தருகிறார். இந்த புரிதல் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் பார்க்கின்ற பார்வை மாறும். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, புயல் போன்ற நிலை இருந்தாலும் சரி, உங்களுடைய பார்வை மாறும். இப்போ இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். அபிஷேக் ஜோர்டன் அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். ஒரு பெரிய விபத்தில் இவங்க உடல் முழுவதுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. எழுந்து நடக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட இவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு புதிய மாற்றம் வந்தது, ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு குளிரான இரவு ஜிம்மில் இருந்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த அபிஷேக் ஜார்டன் தாமஸின் 2 சக்கர வாகனத்தை வேகமாக வந்த கார் ஒன்று அவரை மோதிவிட்டது. அந்த கார் டிரைவர் திடீர்னு காரை திருப்ப முடியாம நேரா என்ன நோக்கி வந்தாரு. லேசா தான் மோதின மாதிரி இருந்துச்சு. என்னால எதையும் அப்போ யோசிக்க முடியல. என்னோட பைக்கையும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. என் முகம் அப்படியே கார்ல மோதிடுச்சு. நான் மோதின வேகத்துல உடனே இந்த எலும்பு அப்படியே உடைஞ்சு போயிடுச்சு. பெரிய காயம்லாம் ஏற்பட்டுச்சு. உடனே ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. முகத்துல இருந்து பயங்கரமா ரத்தம் வந்துச்சு. அப்புறம் என்னோட மேல் முதுகு தண்டில் இருக்கிற சர்விக்கல் எலும்பு உடைஞ்சிடுச்சு. அதுல இருந்து C5 C6 டிஸ்கும் சேதமடைஞ்சிருச்சு. அபிஷேக்கின் குடும்பம் மீண்டும் மீண்டும் தொலைபேசியில் அழைத்தாலும் அவரால் போனை எடுக்க முடியவில்லை. அப்போ என்னோட ஒரு கை வண்டிக்குள்ள சிக்கிக்கிச்சு. அந்த சமயத்துல என்னோட ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சது. அது வீட்டில இருந்து அம்மாவோட காலை தான் இருக்குன்னு நான் நினைச்சேன். உடனே அதை எப்படியாவது எடுக்கணும்னு ட்ரை பண்ணேன். ஆனா என்னோட கை ரொம்ப மோசமா அடிபட்டு இருந்துச்சா, அதனால என்னோட கையை பாக்கெட்ல விட்டு போனை எடுக்க முடியல. என்னோட முதுகு தண்டுல அடிபட்டதுல என்னோட கீழ் முதுகு ஃபுல்லா செயலிழந்து போயிடுச்சு. எனக்கு எந்த உணர்வுமே இல்லாம போயிடுச்சு. அந்த முழு இரவும் அபிஷேக் உதவி கேட்டு கூப்பிட்டார். ஆனால் யாரும் வரவில்லை. ஒரு பள்ளத்தில் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்த ஆபத்தான நிலையில் படுத்து கிடந்தார். அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நான் உதவி கேட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். யாரு காதுலயும் அது கேட்கவே இல்லை. அப்புறம் சுத்தியும் ஃபுல்லா வெறுமையா இருந்துச்சு. ஒரே இருட்டு, குளிர். ஆனா தேவன் என் கூட இருந்தாரு. மயக்கம் வராம அவர் என்னை காத்தாரு. அந்த பள்ளத்துல ஒரு பாம்பு இருந்துச்சு. நான் அங்க படுத்திருந்தும் எந்த விலங்கும் என்னை தொந்தரவு செய்யல. அன்னைக்கு ராத்திரி என்னோட ஆண்டவர் தான் என் கூடவே அந்த இடத்துல இருந்து என்னை காப்பாத்தினாருன்னு எனக்கு தோணுது. முழு இரவும் குளிரில் கிடந்த பிறகு காலையில் வாக்கிங் வந்த சில பெண்கள் அவரது குரலை கேட்டார்கள். காலையில மணி ஒரு 6:30 இல்ல 7 மணி இருக்கும். அப்போ அந்த பக்கமா பெண்கள்லாம் வந்தாங்க. அவங்களோட சத்தம் கேட்டுச்சு. அதை கேட்டு நான் பேச ட்ரை பண்ணேன். ஆனா என்னால முடியல. என் வாயை திறக்கவே முடியல. என்னோட தாடை அப்படியே லாக் ஆகிருந்துச்சு. எலும்பு உடைஞ்சதால அதை திறக்க முடியலன்னு நினைக்கிறேன். ஆனாலும் கத்த முயற்சி பண்ணேன். அவங்க என்னோட சத்தத்தை கேட்டு அப்புறமா கீழே எட்டி பார்த்தாங்க. அங்க ஒரு கார் இருந்ததை பார்த்தாங்க. அந்த காருக்கு கீழே தான் விபத்து நடந்திருந்துச்சு. நானும் அதுக்கு பக்கத்துல தான் அடிபட்டு விழுந்து கிடந்தேன். என்ன அவங்க பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த மற்ற ஆண்களையும் பெண்களையும் உதவிக்கு கூப்பிட்டாங்க. ஆரம்பத்தில் டாக்டர்கள் குளிரால் தான் உடல் அசையவில்லை என்று நினைத்தார்கள். ஆனால் சிகிச்சைக்காக வேறு நகரத்திற்கு கொண்டு சென்ற போது அவருடைய நிலைமை மிகவும் கடினமானது என்று தெரிய வந்தது. என்னோட கால்களை என் முன்னால அசைச்சு காட்டுனாங்க. அப்போ எனக்கு எந்த உணர்ச்சியுமே இல்லை. உணர்வு எனக்கு சுத்தமா இல்லை. அப்போ அவங்க, உனக்கு உணர்வே இல்லை, நீ இனிமே நடக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. அதை கேட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே பதட்டம் ஆயிடுச்சு. என்னோட முகத்தை பற்றி நான் ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிச்சிட்டேன். நான் நடக்க முடியாதுன்னு டாக்டர் சொன்னது எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அறுவை சிகிச்சைக்கு பிறகு அபிஷேக்கின் வாழ்க்கை மாறிவிட்டது. உண்மையில் அவர் எல்லாவற்றிற்கும் பிறரையே சார்ந்து இருக்க வேண்டியதாகவே இருந்தது.
அது எனக்கு ஒரு புது பிறப்பு மாதிரி இருந்துச்சு. என்னோட அக்கா கூட சேர்ந்து காலையில் உணவு சாப்பிடுவேன். அப்புறம் எங்கள் அம்மா எனக்கு ஊட்டி விடுவாங்க. அப்புறம் நான் உக்கார்றதுக்கும் எந்திரிக்கிறதுக்கும் உதவி தேவைப்பட்டுச்சு. அதை பார்த்ததும் என் மனசுக்குள்ள ஒரு விஷயம் தோணுச்சு. அதாவது நான் என் குடும்பத்தாருக்கு சுமையாக இருக்க வேண்டான்னு ஆண்டவர் அப்போ நான் வேண்டிக்கிட்டேன். அதாவது பெட்லேயே எல்லாமே நான் போக வேண்டிய சூழ்நிலையில் இருந்தேன். அதனால ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் எப்படியாவது வாக்கரை வச்சாவது வாஷ்ரூமுக்கு போயிடணும்னு வேண்டிக்கிட்டேன். தொடர்ந்து பிசியோதெரபி செய்ததால் அபிஷேக் மெதுவாக வலிமையை மீண்டும் பெற்றார். சில விஷயங்களை தனியாக செய்ய ஆரம்பித்தார். 3 மாதங்கள் மருத்துவமனையில் இருந்த பிறகு இறுதியாக வீட்டிற்கு திரும்பினார். சில மாசத்துக்கு அப்புறமா நான் வீட்டுக்கு திரும்பிட்டேன். என்னோட உடல்நிலையிலையும் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றம் வர ஆரம்பிச்சது. இன்னைக்கு நான் வீட்டில் யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ட்ரெஸ் போட்டுக்கிறது, சாப்பிட்றது, பாத்ரூமுக்கு போகிறது எல்லாமே நான் தனியாகவே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் இருக்கிற யாரையும் நான் தொந்தரவு பண்ணுறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாத்தையுமே நானே தனியாக பண்ணிக்கிறேன். தனது வாழ்க்கையில் மனிதர்களால் முடியாததை செய்து காட்டிய ஆண்டவர் இயேசுவுக்கே அபிஷேக் எல்லா மகிமையையும் நன்றியையும் செலுத்துகிறார். நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். முதல்ல அவர் எனக்கு உயிர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட வாழ்க்கையில் முடியாததை சாத்தியம் ஆக்கி காட்டினாரு. என் வாழ்க்கை முழுவதையும் எனக்கு திருப்பி கொடுத்துருக்காரு. இதுக்கெல்லாம் என்னோட நன்றியை நான் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் போதாது. ஆண்டவருக்கு நன்றி. அபிஷேக்குடைய சாட்சி ஒரு உத்வேகம் தரக்கூடியதா இருந்தது. தேவன் எப்படி அவரை பாதுகாத்தார், எப்படி நடக்க வச்சார் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. உங்க வாழ்க்கையிலுமே எதுவுமே சாத்தியம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நிச்சயமா தேவனால் சாத்தியம். அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம சமாளிக்கிறோம். ஆனால் பெரிய பெரிய விஷயங்கள் வரும்போது, அதாவது ஒரு நோய், ஒரு துக்கம் வரும்போது இதை எப்படி சமாளிப்பது, இதை எப்படி கடந்து செல்வது அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ளே வர ஆரம்பிக்குது. உங்களுக்காக பைபிள்லேருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். லூக்கா 5ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஒரு திறமையான மீனவரா சீமோன் இருக்கிறாரு. ரா முழுவதும் அவங்க கஷ்டப்பட்டும் அவங்களுக்கு ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆனா இயேசு சொன்ன அந்த வார்த்தையின்படியே அவர் கீழ்ப்படிந்து நான் போடுறேன் அப்படின்னு அவர் போடும்போது வலை கிழிந்து போகத்தக்கதாக மீன்கள் கிடைத்தது. ஒரு பெரிய ஆசிர்வாதம், அந்த படகே அமிழ்ந்து போகத்தக்கதாக மீன்கள் கிடைத்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு சின்ன கீழ்ப்படிதல் பெரிய ஆசீர்வாதத்தை தந்தது. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் ரொம்ப நாளாக, ரொம்ப மாசமாக, ரொம்ப வருடங்களாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்து கொண்டு இருக்கீங்களா? தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. ஜெபம் ரொம்ப அவசியமாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN ப்ரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். நண்பர்களே, உங்களோட வாழ்க்கையில நம்பிக்கையும் அன்பும் அதிகமாகணும்னு, இல்லைன்னா உங்களுடைய ஹெல்த்ல ஒரு முன்னேற்றம் வரணும்னு, இல்ல உங்க வேலை தொழில்ல சிறப்பான வாய்ப்பு கிடைக்கணும்னு, உங்களுக்கு லோன் அதிகமா கிடைக்கணும்னு, இல்ல உங்க குழந்தைங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னு பல வருஷங்களா மாற்றத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா? சமுதாய நிலைய அசைக்கலாம், மேலும் உங்க சூழ்நிலையை நம்ம மாற்றலாம். இன்னைக்கு நீங்க பெரிய மாற்றத்தை பெறலாம். உங்களுடைய கடினமான சிச்சுவேஷன்ஸ் CBN பிரேயர் லைனோட பிரார்த்தனை மூலமா தேவன் கிட்ட கொண்டு போகலாம். இன்னைக்கு CBN பிரேயர் லைன் நம்பர் 9910401010க்கு கால் பண்ணுங்க. இல்லனா வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமா உங்க பிரார்த்தனை வேண்டுகோளை அனுப்புங்க. விசுவாசத்தோட பண்ணப்படுற பிரார்த்தனையால மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை தான் நம்ம அபிஷேக்குடைய சாட்சியில் பார்த்தோம். சீமோன் பேதுருடைய வாழ்க்கையிலுமே பார்த்தோம். நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்காரு. இன்றைக்கும் கூட உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம்.
घाटी पहाड़ियों में ले चलता है, जहाँ पर सुखदाई जल के झरने हो घाटी पहाड़ियों में ले चलता है, जहाँ पर सुखदाई जल के झरने हो यीशु है सच्चा गडरिया, यीशु है सच्चा गडरिया, यीशु है सच्चा गडरिया, उसकी हम भेड़े हैं, हरी चराइयों में हमें चराता है। हमें किसी का डर अब तो नहीं है, क्योंकि यीशु जो मेरा साथी है, हो हमें किसी का डर अब तो नहीं है, क्योंकि यीशु जो मेरा साथी है, हो यीशु है सच्चा गडरिया, यीशु है सच्चा गडरिया, यीशु है सच्चा गडरिया, उसकी हम भेड़े हैं, हरी चराइयों में। இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. ஆண்டவராகிய இயேசுதான் உண்மையான தேவன், ஒரு மெய்ப்பன் அப்படிங்கிறத இந்த பாடல் நமக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்தி இருக்கு. அவர் நம்முடைய மெய்ப்பனாக இருக்கும்போது நமக்குள்ள எந்த குறைவுமே இருக்காது. நம்முடைய தேவன் நம்முடைய ஆசைகளையும் தேவைகளையும் அறிந்திருக்கிறவர். அதை சரியான நேரத்தில் நமக்கு நிறைவேற்றி தருகிறார். இதில் நமக்கு உதவி செய்வதற்காக சிலரை தேவன் தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் ராக்கி பாய். நம்முடைய ஒரு புதிய வாழ்க்கை ஃபேஸ்புக் பேஜில் மார்ச் 13ஆம் தேதி இரவு 7 மணிக்கு லைவாக பாடலை பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நீங்கள் இதில் கேட்கலாம். ஒரு புதிய வாழ்க்கை ஃபேஸ்புக் பக்கத்தை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சேர்ந்து ஜெபிப்போம். இந்த மார்ச் மாதம் நேஷனல் டிவி நிகழ்ச்சியில் சூரத்தைச் சேர்ந்த முகலி சராசியன்னை சர்ச் கோயர், அதோடு இந்த தவ காலத்தில் ஆன்மீக பாடல்களின் மூலம் இயேசுவின் சிலுவை பாடுகளை உணருங்கள். இந்த மாதம் முழுவதும் மனம் திரும்புதல், ஜெபம் மற்றும் நம்பிக்கையின் பயணம் உங்களுடைய ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி மற்றும் CBN இந்தியா யூடியூப் சேனலில் மட்டுமே. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. மனிதனால் செய்ய முடியாததை செய்கிறவர் நம்முடைய தேவன் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதுவுமே சாத்தியம் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அதை சாத்தியமாக்குகிறவர் நம்முடைய தேவன். அவர் மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கும்போது அவர் நமக்கு அதை சாத்தியமாக்கி தருகிறார். இப்போது ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். திவ்யாவை நம்ம சந்திக்க போகிறோம். இவங்களுடைய முதல் குழந்தைக்காக ரொம்ப சந்தோஷமாக இவங்க காத்துக்கிட்டு இருந்த சமயத்தில் இவங்களுடைய குழந்தை உடல்நிலை சரியில்லை அப்படின்னு ஒரு கவலையான ஒரு செய்தி வந்தது.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்க என்ன பண்ணாங்க, எப்படி அதுல இருந்து மீண்டு வந்தாங்க, ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். திவ்யா மற்றும் ஆனந்துக்கு தங்களுக்கு முதல் குழந்தை பிறக்கப் போகும் என்ற விஷயம் தெரிந்ததும் அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். ஆரம்பத்தில் சில ஸ்கேன்கள் நார்மலாக இருந்தது. ஆனால் 5வது மாதத்தில் அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. என்னோட 5வது மாசத்து ஸ்கேன்ல குறிப்பா அது அனோமலி ஸ்கேன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஸ்பெஷலான ஸ்கேனு. அந்த ஸ்கேன்ல என்னோட குழந்தையோட தலையில நீர் கோத்திருக்கிறது தெரிய வந்துச்சு. அந்த நிலைக்கு ஹைட்ரோசெபலஸ்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும்போது அந்த குழந்தை நார்மல் பேபியா இருக்காது. ரிப்போர்ட்டை பார்த்தவுடன் டாக்டர்கள் திவ்யாவுக்கு சில ஆலோசனைகளை வழங்கினார்கள். திவ்யா இதை பற்றி ஆனந்திடம் சொன்னபோது ஆனந்த் இப்படி சொன்னார். உண்மையாவே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. டாக்டர் உடனே இத அபார்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு வயசு கம்மி தான், அதனால நீங்க மறுபடியும் கர்ப்பம் தரிக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ஆரம்பத்துல இத கேட்கும்போது இது எனக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. நான் அதை கேட்ட அந்த நொடியில் எனக்கு எந்த உணர்வும் ஏற்படலை. நான் கவலைப்படலை. எந்த வகையான தடுமாற்றமும் எனக்கு இல்லை. இனி என்ன நடக்கணும் எந்த கவலையும் எனக்கு இல்லை. என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற தவிப்பும் எனக்கு இருந்த மாதிரி தெரியவே இல்லை. ஆனாலும் அவருடைய குடும்பத்தார் டாக்டருடைய ரிப்போர்ட்டை பார்த்து கவலைப்பட்டார்கள். இருந்தாலும் அவர்கள் திவ்யா மற்றும் ஆனந்தின் முடிவிற்கு ஆதரவாக இருந்தார்கள். நாங்க வீட்டுக்கு வந்தோம். வந்த உடனே முதல்ல ஜெபம் பண்ணணும்னு சொன்னாங்க. அதாவது என்னோட அம்மா அப்பா வாங்க ஜெபம் செய்யலாம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையிலையும் ஆனந்தோட வாழ்க்கையிலும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தது. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நாங்க முதல்ல தேவன் கிட்ட தான் சொல்லுவோம். என்னோட மாமனாரும் மாமியாரும் நாங்க 2 பேரும் எந்த முடிவு எடுத்தாலும் கூட இருப்போம்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தபடி திவ்யா மற்றும் ஆனந்த் கர்ப்பத்தை கலைக்க கூடாது என்று முடிவு செய்தார்கள். ஆனாலும் அவர்கள் சந்தேகத்தில் தடுமாறிக் கொண்டுதான் இருந்தார்கள். கூகுள்ல பார்க்கறது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஹைட்ரோசெபல்ஸ்னா என்னன்னு கூகுள் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். ஆனா அதோட விளைவுகள் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாது. நாட்கள் சென்றது. திவ்யா தினமும் ஜெபத்தின் மூலமாக, வசனங்கள் படிப்பதன் மூலமாக உத்வேகம் பெற்றுக் கொண்டிருந்தார். தேவன் பல நேரங்கள்ல நம்மளோட கஷ்டமான சூழ்நிலையில ஆசீர்வதிப்பார். நம்முடைய மோசமான சூழ்நிலைகளை, அப்படிப்பட்ட சூழ்நிலை தேவனுடைய மகிமை வெளிப்படும். உங்களுடைய கடினமான சூழ்நிலையில நீங்க தேவன் மேல நம்பிக்கை வைக்கணும். எனக்கு ஒரு வசனம், அதாவது ரோமர் 5ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனம் வரை. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. திவ்யா மற்றும் ஆனந்த் தங்களுடைய தேவைகளுக்காக ஆண்டவர் பக்கம் கவனத்தை திருப்பிய போது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை அனுபவித்தார்கள். உண்மையிலே முறையா நாங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம். சமாதானம்ன்றது என்னன்றது அப்போதான் எங்களுக்கு புரிஞ்சுது. புரிஞ்சுக்கிறோன்றது லாஜிக்லாம் கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில சமாதானமா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். குழந்தை பிறப்பதற்கான நேரம் நெருங்கிய போது டாக்டர்கள் அதற்காக தயாராக இருந்தார்கள். திவ்யா தன்னுடைய குழந்தையை பார்த்தபோது அந்த நொடி அவருக்கு மிக அற்புதமான நொடியாக இருந்தது. எனக்கு ஒரு நார்மலான குழந்தை தான் பிறந்தது. நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன். பல வகையான டெஸ்ட்டுக்கு பிறகும் குழந்தைய எடுத்துட்டு போயிடுவாங்க. தலைய அல்ட்ராஸ்கேன் செஞ்சாங்க, எம்ஆர்ஐ செஞ்சாங்க. எல்லா டெஸ்ட்டும் நார்மலாக தான் இருந்தது. குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கு திவ்யா மற்றும் ஆனந்துடைய மகள் ஒரு ஆரோக்கியமான இயல்பு வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார். தங்களுடைய கடினமான சூழ்நிலைக்கு மத்தியில் தங்களுக்கு சமாதானத்தை கொடுத்ததற்காக அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார்கள். என் பொண்ணுக்கு இப்போ 6 வயசாகுது. ஆரோக்கியமா இருக்கா. அவ விளையாடுறா, ஸ்கூலுக்கு போறா, படிக்கிறா. அவ எல்லா குழந்தைங்க போலவும் இயல்பா தான் இருக்கா. எல்லா விஷயத்துலயும் சிறப்பா இருக்கா. எங்களோட சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, அவர் எங்களை விட்டு விலகலை. அவர் எங்களை கைவிடவும் இல்லை.
நான் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அவர் எங்களுக்கு ரொம்ப பெரிய பரிசை கொடுத்துருக்காரு. என்னோட மக மூலமாக அவர் தான் என்னுடைய வாழ்க்கையோட லட்சியமாக இருக்காரு. நான் மீண்டும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். சமாதானம் என்பது பல விஷயங்களை தேடுறோம், அது வேற எங்கேயும் கிடையாது. ஆண்டவரை தவிர அது வேற எங்கேயும் கிடைக்காதுன்னு அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. ஒரு உத்வேகம் தரக்கூடிய சாட்சியை நம்ம பார்த்தோம். நம்முடைய தேவன் நமக்காக எல்லாவற்றையுமே செய்யக்கூடியவர். அவர் நம்ம கூடவே இருக்கிறார், நம்மை நேசிக்கிறார். நமக்கு எது நன்மையோ, எது நமக்கு மிக சிறப்பானதோ அதை தான் நமக்காக அவர் செய்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். உங்களை சுற்றி இருக்கவங்க யார் என்ன சொன்னாலும் நீங்கள் அதை நினச்சி கவலைப்படாதீங்க. நீங்கள் நம்பிக்கையில் தொடர்ந்து முன்னேறுங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்களும் கூட என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த நேரத்திலும் என்னுடைய குரலை கேட்பதற்கு கூட யாருமே இல்லையே அப்படின்னு வருத்தத்தோடு இருக்கவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கைவிடுவதும் இல்லை ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உதவி செய்ய வல்லவராக இருக்கீங்க. மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் நாங்கள் பார்க்குறோம். இந்த நேரத்திலும் எனக்கு வேற வழியே இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்காகவும் வருகிறோம் ஆண்டவரே. நீங்கள் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, பைபிளில் நாங்கள் பார்க்குறோம், அந்த செங்கடல் வந்து நிற்கும் போது இதற்கு மேலே நாங்கள் என்ன செய்வோம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் போது நீங்கள் அந்த செங்கடலை பிளந்து அதில் நீர் வழியை ஏற்படுத்தினேர் நாங்கள் பார்க்குறோம் கர்த்தாவே. இப்போதும் யாருடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு கடல் போன்ற ஒரு பெரிய பிரச்சனை வந்து நிற்குதோ, அதன் வழியாக நீர் அவரை நடத்தும், பாதையை உருவாக்கும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பேர் பேராக சந்தித்து அவங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் நிறைவேற்றி தாங்கப்பா. நீங்கள் எப்போவுமே எங்களுக்கு நன்மையானதை தரீங்கப்பா. அந்த விசுவாசத்தில் அவங்க பெருக நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஒரு திருப்பு முனையை அவங்களுடைய வாழ்க்கையில தாங்க ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லையப்பா. நாங்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கிறத மட்டும் இன்னைக்கு விட்டுறாதீங்க. ஜெபமும் பைபிள் வசனங்களும் நிச்சயமா உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். மத்தேயு 19:26. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். இன்னைக்கு நிறைய பேர் உங்களை பார்த்து உன்னால இது முடியாது, உன்னால இது செய்ய முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தேவன் சொல்றாரு, மனிதனால் இது கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும், அவரால் செய்ய முடியும் அப்படிங்கிறத சொல்றாரு. என்னுடைய மகனே, என்னுடைய மகளே, என்னை நோக்கி பார், நிச்சயமா உன்னால இது செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவரால் எல்லாம் சாத்தியம். இதைதான் அபிஷேக்குடைய சாட்சியிலையும் பார்த்தோம், திவ்யாவுடைய சாட்சியிலும் பார்த்தோம். பேதுரு, சீமோன் அவருடைய வாழ்க்கையிலுமே நம்மளால பார்க்க முடியுது. அதே தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் கூட உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் எதுவும் இல்லை, அவரால் எல்லாம் கூடும். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இதோட நான் கிளம்புறேன். வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.